पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவரும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பிறந்த கிழமையோட அமைப்பாலும் சில பலன்களை கணிச்சு சொல்கிறது சாத்தியம்னு கிரக வாசர சாஸ்திர சிந்தாமணி சொல்லுதுங்க. புராதன ஜோதிட கிரந்தங்களால் ஒரு பிரிவு மட்டுமே இந்த சாஸ்திர கணிப்புங்க. இந்த சாஸ்திரப்படி அவரவர் பிறந்த கிழமை எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டதோ அதை வச்சு பலன்களை சொல்ல முடியுங்க. அதே சமயம் அவரவர் பிறந்த நேரத்தில் அந்த கிரகத்தோட ஆளுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வச்சு இந்த பலன்கள் 50 முதல் 75% வரை பொருத்தமானதாக இருக்குங்க. வியாழக்கிழமை பார்வையாலேயே கோடி நன்மை தரக்கூடிய குரு பகவானின் ஆதிக்க கிழமைகளில் பிறந்தவர் நீங்கள். ஜோதிட சாஸ்திரம் குருவை தனகாரகன் புத்திகாரகன் என்றெல்லாம் சொல்லுதுங்க. பொன்னன் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதியோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாளான வியாழக்கிழமையில் நீங்கள் பிறந்தவர் என்பதே சிறப்பான விஷயந்தாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே கலகலப்பு பஞ்சம் இருக்காதுன்னு மற்றவங்க மனதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய நீங்கள் எந்த சமயத்திலையும் நேர்மை தவறாவதாக இருப்பீங்க. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு தடவை சரின்னு பதிஞ்சிட்டுதுன்னா அதை சுலபத்தில் யாராலையும் மாற்றிக்க முடியாதுங்க. எல்லோரிடமும் சகஜமாக பழகிற சுபாவம் உள்ள நீங்கள் யாரையாவது நட்பாக ஏற்றுக்கிட்டால் அவங்க சொல்கிறதை கொஞ்சமும் யோசிக்காமல் அப்படியே ஏற்றுக்கவும் கூடியவராக இருப்பீங்க. அதுதான் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ச்சி ஏற்றுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் பிரச்சனை எழாமல் தவிர்க்கலாங்க. ஆடை ஆபரணம் தோற்றத்தில் கம்பீரம் இது எல்லாம் ஆர்வம் உள்ளவராக நீங்கள் வாசனை திரவியங்கள் மாதிரியானவற்றை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஒவ்வாமை பிரச்சனை உங்களை வருத்திடலாங்க. அதுக்காக முன் எச்சரிக்கை தான் இதுதான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சின்சியராக திட்டமிட்டு செய்வீங்க. அதே சமயம் சிந்தாமல் சிதறாமல் அறுக்கணுங்கிறதுக்காக அறிவாளை கூர்த்திட்டவே நேரத்தை செலவிட்டு விட்டால் அறுவடைக்காரகன் சந்தர்ப்பம் கடந்து போயிடும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் உரிய நேரத்தில் செய்து முடிக்கிறதும் முக்கியம். யாரோ எக்கேடா கெட்டு போனால் எனக்கு என்னன்னு இருக்கிறது உங்களால் முடியவே முடியாத செயலுங்க. ஆனால் எல்லா சமயத்திலையும் இது அவசியமா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 3ஆம் நபர் விஷயத்தில் அதீத மூக்கை நுழைக்கிற குணத்தை மாற்றிடுங்க. உங்கள் மதிப்பு மேலும் உயரச் செய்யும். கல்வி, கலை, ஞானம் இப்படி எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதனால் எல்லாவற்றையும் கற்பதில் ஆர்வம் இருக்கும். எல்லாவற்றையும் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கிற நீங்கள் அவற்றை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி செய்வீங்க. இதனால் உங்களோட திறமை பல விஷயத்திலையும் பளிச்சிடுங்க. அதை வளர்த்துக்கிற முயற்சிகளை தொடர்வதும் முக்கியங்க. பளிச்சு ஆடையை மாதிரிய பளபளப்பான அணிகலன்கள் மேலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகம் இருக்கும். அதே சமயம் அதில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு சுமந்து வர்றதை மறந்து கூடாதீங்க. பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு செல்லும் சமயத்தில் உங்கள் நகை ஆசையை கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறது தான் நல்லது. பூமி, வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இளம் வயதிலேயே கைகூடும்.
பிறருக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு புத்திசாலியான நீங்கள் இந்த மாதிரி சமயங்களால் மற்றவங்கள ஆலோசனையும் கேட்குறதும் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தீர்மானிக்கிறதும் நல்லது. எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டான நீங்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அலட்சியமாகவே இருப்பீங்க. ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டால் அதை முழுமையாக செய்து முடிக்கிற வரைக்கும் பசி தாகம் மறந்துட்டு சாப்பாட்டில் அக்கறை இல்லாமல் இருப்பீங்க, அல்லது அவசரத்துக்கு கிடைச்சதை சாப்பிடுவீங்க. அதனால் உங்கள் உடல்நலம் கெட்டு பிரச்சனைகள் தோன்றும் சமயத்தில் உணர்ந்தாலும் அது தாமதமான சிகிச்சையாகவே இருக்கும். அதனால் சந்திர மண்டலத்துக்கே அனுப்பினாலும் சாப்பிட கேப்சூலில் உணவு எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. உணவு பழக்கம் சீராக இருந்தால் உங்கள் உடல் நலனும் சீராக இருக்கும். வியாழக்கிழமையில் பிறந்த உங்களுக்கு 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள் அதிக நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த தேதிகளில் ஏதாவது ஒன்றில் பிறந்தவராக இருந்தால் அந்த நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகமும் சேர்ந்து வரும். எந்த விதமான புதிய முயற்சியை நீங்கள் தொடங்கினாலும் அதை இந்த தேதிகள் தான் ஏதாவது ஒன்றில் தொடங்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்நாளில் 12, 21, 30, 48, 57, 66, 75, 84 ஆகிய வயதுகள் உங்களுக்கு நடக்கும் காலகட்டமாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகளோட ஏற்றமும் மாற்றமும் அந்த சமயத்தில் ஏற்படும். வியாழக்கிழமையில் அதிகாலை எழுந்து நீராடி விட்டு காலை 6 முதல் 7 மணிக்குள்ள மனசுக்கு பிடித்த மகான் படத்து முன்னால் நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குறது நல்லது. மாதம் வியாழக்கிழமையில் பக்கத்து உள்ள மகான் சன்னதிக்கு சென்று கும்பிடுங்க. உங்களால் இயன்ற உதவிகளை ஏழை மாணவர்களுக்கு செய்யணும். திருச்செந்தூர் முருகன் துதிகளை தினமும் சொல்லுங்க. உணவு பழக்க வழக்கத்தை முறைப்படுத்துறது பொதுவாகவே உங்கள் உடல் நலத்தை பேணி காக்க அவசியம். உடல் நலத்தை பார்த்துக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மனசுக்கு பிடித்த மகான் திருத்தலத்துக்கு அல்லது திருச்செந்தூருக்கு சென்று மனப்பூர்வமாக வணங்குங்க. வாழ்க்கை மணக்குங்க.